திருவொற்றியூர்ல தனுஷ் மாதிரி இன்னும் மாணவர்கள் ஒரே ஸ்கூல்ல 2-3 குரூப்பா பிரிஞ்சு நீ இந்த ஏரியா அந்த ஏரியா சாரிங்கிறத சொல்ல கூட இன்னைக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. இது ஒரு 10 வருஷ பிரச்சனை, ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது. நேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகனும் நானும் அந்த வீட்டுக்கு போகும்போது எங்களுக்குள்ள ஒரு உணர்வு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இம்மிடியட்டா நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். இதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று நாங்கள் உடனே சொன்னோம். ஸ்போர்ட்ஸை எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். இந்த ட்ரக்ஸ் கல்ச்சரை ஒழிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு 10 வருஷ பிரச்சனை, ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது. திருவொற்றியூர்ல தனுஷ் மாதிரி இன்னும் மாணவர்கள் நிறைய ஸ்கூல்ல இன்னும் ஒரே ஸ்கூல்ல 2-3 குரூப்பா பிரிஞ்சு, அது கேஸ்ட் ரீதியாவும் சரி, இல்ல பொருளாதாரம் ரீதியா, ஏழை பணக்கார நீ இந்த ஏரியா அந்த ஏரியா சாரிங்கிறத சொல்ல கூட இன்னைக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. தப்பு செஞ்சா நான் சாரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹியூமனிட்டி, அந்த ஒரு மனித தன்மையை கூட நம்ம இன்னைக்கு இழந்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சண்டை போட்டு ஒரு 20-30 பேர் சேர்ந்து 2 பேரை அடிச்சு ஒரு கொலையில முடியக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறுது. அது அந்த 12 பேரும் தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே குழந்தைகள் தான். அப்ப ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒற்றுமையை உருவாக்கணும்னா ஸ்போர்ட்ஸ ஒவ்வொரு 3 மாசமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே கொண்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே கொண்டு வரக்கூடாது சார். எவ்ரி 3 months we should start a sports day.